அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் டே 27 தேவுக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்துருந்தோம் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி அரைக்கீரை வச்சு சப்பாத்தி பண்ணி தரலான்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். சின்ன வெங்காயம், பூண்டு, காரத்துக்கு பச்சை மிளகா, பாதி தக்காளி, அப்புறம் கீரை நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாமே நல்லா வணக்கிக்கலாம். கீரை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்பவுமே வணக்கினாலே ரொம்ப கம்மியாயிரும். ஸோ இப்போ இதை நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணக்கியாச்சு. மிக்சியில் போட்டால் அது நல்லா நைஸாக அரைகிற மாதிரி இருக்கணும். இப்போ சப்பாத்தி மாவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கூட கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்திக்கலாம். முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவோட. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கீரை தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைப்போம். ரொம்ப தண்ணி ஊற்றினா சப்பாத்தி மாவு பிசைய முடியாது. ஸோ ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசையும் போது தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை நல்லா உருண்டை பிடிச்சி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சப்பாத்தி ரெடி ஆயிரும். ஸோ குழந்தைங்க சில கீரையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணால் சாப்பிட்ருவாங்க. இதுக்கு நீங்கள் நெய், எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நெய் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் குழந்தைங்களுக்கு. ஸோ குட் ஃபேட் வேறு, வெயிட் கெயினும் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா சுட்டு வச்சுக்கிட்டேன். நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சோயா சங்க்ஸ் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக தான். ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். சோம்பு, பச்சை மிளகா காரத்துக்கு, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி. அவனுக்கு அளவாக தான் நான் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா வணக்கிக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, சீரகத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா இதுதான் நான் சேர்த்திருக்கேன். ஸோ இதையும் நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சே வேக வச்சுக்கிட்டேன். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். சோயா சங்க்ஸை நல்லாவே சுடுதண்ணியில் போட்டு பிழிஞ்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு கடலை மாவு தண்ணியில் கரைச்சி ஊற்றி எடுத்துக்க போகிறேன். தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. இது ரொம்ப சிம்பிள் தான். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நம்ம கம்மியாக பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு நல்லா அந்த கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சு மேலே உப்பு, பெப்பர் தூள் போட்டிருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் இது தான். கீரை போட்டு சப்பாத்தி, தொட்டுக்கறக்கு சோயா சங்க்ஸ் கிரேவி, ஸ்நாக்ஸுக்கு வெள்ளரிக்காய். நீங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.